ஹாய்ங்க. நானும் அத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஊரில் அக்கா தோட்டத்துலேருந்து வாழைக்காய் கொண்டு வந்திருந்தேன் சிப்ஸ் போடுறதுக்காக. அதை இதை போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையத்தை ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பு பார்த்திங்கன்னா மண்ணடுப்பில் வச்சுட்டோம். ஏன்னா கேஸ் அடுப்பில் உள்ளே வச்சோம்னா லேட் ஆகும் போடுறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அப்புறம் உள்ள நிற்கிறதுக்கு ஹீட்டாக இருக்கும். சரின்னு சொல்லி வெளியே காத்தோட்டமாக அடுப்பை போட்டு அங்கே அடுப்பு இருக்குது மண்ணடுப்பு, அதையவே எடுத்து வச்சு விறகு வச்சு ஆரம்பிச்சிட்டோம். நானும் அத்தையும். அத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய் பூரா தொளிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அப்படியே எண்ணெய்க்குள்ளேயே சீவி விட்டேன். சூப்பராக இருந்துச்சு காய் சிப்ஸுமே. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது தேவக்குட்டிக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சிப்ஸு. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பும் போட்டு தண்ணி வந்து கலக்கி வச்சுருந்தேன். அதிலே உள்ள 2 ஸ்பூன் ஊற்றி சுட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சீப் பக்கம் இருந்துச்சு. அதில் வந்து 2 சீப் தான் சுட்டுருக்குறேன். இன்னும் 2 சீப் இருக்குது. சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். 1 வீக் இருக்கும். சரி 1 வீக் காலி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மீதி சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அளவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சீப் மட்டும் சுட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ சேரை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு சுட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அத்தை சித்தை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, சீவி விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில எல்லாம் வாங்கும்போது 400 பெர் கேஜி 500 வருது. இது நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு காய் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.